கோவிட்-19 கிட்டத்தட்ட 2019 2021 பாதி வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்குன்னு உலுக்குன ஒரு வைரஸ் தான் கோவிட்-19. அதை யாருமே மறக்கவே முடியாது. அந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல பேருக்கு ஈடு கொடுக்க முடியாத இழப்பை ஏற்படுத்தினது, பல பேரோட பிரிவுக்கு காரணமா இருந்தது. இப்படி பல காரணங்கள் இருக்கு இந்த கோவிட்-19 நம்ம மறக்காம இருக்கிறது. ஆனாலும் 2021க்கு அப்புறம், அதாவது 2021 பாதியிலிருந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின செய்திகளும் இந்த கோவிட்-19 தாக்கமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமா அந்த கொரோனா அப்படின்ற அந்த வார்த்தை எல்லாத்தோட காதுகள்லயும் ஏதோ ஒரு வகையில கேட்டுட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே எல்லா உலக நாடுகளுக்கும் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். 2023 எண்டுல இருக்கும். இந்த டைம்ல உலகத்தோட எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் கேசஸ் கொஞ்சம் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன் இந்த கோவிட்-19 திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது? மறுபடியும் மிகப்பெரிய லாக்டவுனுக்கு நாம எல்லாம் தயாரா இருக்கணுமா? மறுபடியும் கோவிட் புரோட்டோகால்ஸ் எல்லாமே அமுல்படுத்த போறாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இந்த 2023 எண்டுல நமக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் இந்த டாக் திடீர்னு பெருசா வந்துட்டு இருக்கு? இதுக்கு உலக சுகாதார நிறுவனமான WHO என்ன சொல்றாங்க? அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் 2021 பாதிக்கு அப்புறம் கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சிருந்தாலும் உலகத்துல இருக்க எல்லா நாடுகள்லயும் சில கேசஸ் பாத்தீங்கன்னா கோவிடுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத காரணத்தினால அதோட செய்திகள் அந்த அளவுக்கு பெருசா வெளியே வரல. ஆனா இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய சில நியூஸஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த கொரோனா பரவல் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு வேரியண்டா பரவிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியாவுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமிக்ரானோட ஒரு குறிப்பிட்ட வகையான வேரியன்ட் தான் இந்தியாவுல பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது, இந்தியாவுல மறுபடியும் கோவிட் பரவுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது பாத்தீங்கன்னா ஜென்யூனான நியூஸ். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல எல்லா நாடுகள்லயும் இது மாதிரியான கேசஸ் ஃபைல் ஆயிட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல, பிலிப்பைன்ஸ்ல, இந்தோனேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிடோட தாக்கம், கோவிடோட பரவல் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வேரியன்ட் பரவிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவுல குறிப்பா கேரளாவுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒமிக்ரான் வேரியன்ட், அதாவது JN1 அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒமிக்ரான் வேரியன்ட் பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுல கோவிட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. 2021 இருந்து இங்க ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல கேசஸ் ஃபைல் ஆயிட்டு தான் இருந்தது. ஆனா திடீர்னு கேரளாவுல பாத்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ், அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருந்த கோவிட் கேசஸ் திடீர்னு 3 டிஜிட்ஸ்க்கு மாறி இருக்கு. இதன் காரணமா தான் கோவிட் மறுபடியும் பரவ வேகம் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சில புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பிளான்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது கேரளாவுல இருந்து இப்ப வந்த நியூஸ். இந்த கோவிடோட ஆரிஜினான சைனாவுல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனால கோவிட் மிகப்பெரிய கோவிட் தாக்கம் ஏற்படுத்தின அந்த காலகட்டத்தில இருந்து அவங்க ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜீரோ கோவிட் பாலிசி. அப்படின்னா மொத்தமா கோவிட பாத்தீங்கன்னா அங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், கோவிடே இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்பவுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது, கோவிட் புரோட்டோகால்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிடோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சதுனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சில தளர்வுகளை ஏற்படுத்தி அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான புரோட்டோகால், கோவிட் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப, அதாவது ரீசெண்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பருக்கு அப்புறமா சைனாவில் கோவிட் கேசஸ் பரவலா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல எல்லா கண்ட்ரிலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூலாம் அதிகமா வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். சில பேர் இந்த கிளைமேட் மாறுது அப்படின்ற காரணத்தினால நார்மலாவே பாத்தீங்கன்னா காய்ச்சல், சளி அப்படின்ற மாதிரியான தொந்தரவுகள் எல்லா கண்ட்ரீஸ்லுமே இருக்கத்தான் செய்யும். ஆனா சைனாவுல அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே சமயத்துல இந்த கோவிட் கேசஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ கோவிட் கேசஸ் இன்னமும் இருந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா சைனால மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரிலுமே கோவிட் கேசஸ் பதிவாகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம கோவிட வாஷ் அவுட் பண்ணவே முடியாது.
அந்த கோவிட் அப்படின்ற ஒரு வைரஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது கூட நம்ம வாழ்ந்துட்டே தான் இருப்போம். அது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகும், சம்டைம்ஸ் கம்மியாகும். ஸோ, அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு மெடிக்கல் வேர்ல்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப திடீர்னு சைனாவுல அதிகமான கேஸஸ் வர்றத பார்த்துட்டு உலக நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருக்காங்க. ஸோ, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி வின்டர் சீசன் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, மத்த உலக நாடுகள் பயன்படுத்திய கோவிட் வேக்சினுக்கும், சைனா பயன்படுத்திய கோவிட் வேக்சினுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சைனா பயன்படுத்திய அந்த கோவிட் வேக்சின் வந்து ரொம்பவே பவர் கம்மியான ஒரு வேக்சின் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா அங்க இருக்க மக்களுக்கு உடனே மறுபடியும் கோவிடோட தாக்கம் ஏற்படுது அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வின்டர் சீசன், 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வேக்சினோடைய வீரியம், 3வது வந்து இன்னொரு காரணம் இப்போ வந்து சைனால ஃபெஸ்டிவல் சீசன். சைனால மட்டும் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த இயர் எண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாரி தான் இருக்கும். ஸோ இதனால இங்க வந்து சைனாவுக்கு நெறைய பேர் உள்ளார வர்றதுக்கும், அங்கருந்து நெறைய பேர் வெளிய போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் 2019லயும் கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்பவும் வந்து கோவிட் கேஸஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவுல கோவிட் கேஸஸ் இன்கிரீஸ் ஆகறதுக்கான காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்பவே நெறைய கண்ட்ரீஸ் மறுபடியும் கோவிட் புரோட்டோகால்ஸ எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்ல வந்து மறுபடியும் கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் உள்ளார வந்தாலும், யார் வெளியில போனாலும் கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்து தான் அனுப்புறாங்க. அந்த மாதிரியான ரூல்ஸ வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 38,000 கேஸஸ் வந்து பதிவாயிருக்கு. இந்த அக்டோபர் டூ டிசம்பர் காலகட்டத்தில. ஸோ அதனால அவங்க மறுபடியும் மாஸ்க் வந்து வியர் பண்றதுக்கும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிக டோஸ் உள்ள வேக்சின வந்து பயன்படுத்துறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வருது. ஸோ இது மாதிரி பரவலா உலகம் ஃபுல்லாவே இருக்க நாடுகள் எல்லாத்துலயும் இந்த கோவிட் கேஸஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறத இன்னைக்கு நியூஸா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலயும் 2021ல இருந்தே பார்த்தீங்கன்னா, கோவிட் கேஸஸ் அங்கொன்றும், இங்கொன்றுமா பதிவு ஆயிட்டு தான் இருக்கு. அது வந்து நம்பர்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால வந்து பெரிய நியூஸா வெளியில வரல அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்பவும் ஒட்டுமொத்த இந்தியாவுல பதிவான கேஸஸ் வந்து ஒரு 1000 கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல 90% கேஸஸ் கேரளாவுல மட்டுமே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்தியாவுல ரொம்ப பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி சைனால எப்படி அந்த சீசனிங் ஃப்ளூலாம் நெறையா வருமோ, அதே மாரி கேரளாவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீசனிங் ஃப்ளூ வந்து வர்றத நம்ம நியூஸா பார்த்துருப்போம். இந்த மாரி நெறைய ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகுறது. அதுவும் இல்லாம கோவிட் டைம்லயே கூட பார்த்தீங்கன்னா, கேரளாவுல அதிகமான கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனா அங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கோவிடு இந்தியாவுல ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல எப்பவுமே அதிகமா கேட்க முடியும். இப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுல பதிவான கேஸஸ்ல கிட்டத்தட்ட 90% கேஸஸ் கேரளாவுல மட்டுமே பதிவாயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் தான். ஐயப்ப சுவாமி கோயில் இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இருந்து எல்லா ஸ்டேட் மக்களும் அங்க போயிட்டு வருவாங்க. அண்ட் அகைன் அங்க வந்து இந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும், அங்கலாம் நெறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் டைம்ல இந்த மாரியான கோவிட் கேஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பயத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி. கேரளால இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கப்போ, தமிழ்நாட்டுல வந்து என்ன மாரி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் கேஸஸ் இருக்கு. பட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல. ஸோ ஏன் கேரளால மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால தான் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணுவாங்க. நெறைய டெஸ்ட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் டெஸ்ட். ஸோ அதன் காரணமா தான் நெறைய டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்தியா ஃபுல்லா நெறைய டெஸ்ட் எடுத்தா, அங்கேயும் வந்து கேஸஸ் இன்கிரீஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேரளால பரவக்கூடிய இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி JN1 அப்படின்னு சொல்றாங்க. இது புதுவிதமான வேரியன்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது ஆல்ரெடி UK, ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆன ஒரு ஒமிக்ரான் வேரியன்ட் தான். அது கூடயே இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்த ரொம்ப பாதிக்கும் அப்படின்னும், அண்ட் கோவிட்க்கு உண்டான அந்த நார்மலா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸான அந்த டயர்ட்னஸ், ஃபீவர் அண்ட் சளி இந்த தொல்லைகள் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து இதுல வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உலகம் ஃபுல்லா கோவிட பத்தின இருக்க ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி உலகம் ஃபுல்லாவே வேக்சின் போட்டுட்டாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வேக்சின் போட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் ஏன் மறுபடியும் இந்த கோவிட் வந்துட்டே இருக்கு அப்படின்றதுக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. அதுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, மேபி இந்த வேக்சினோட இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கம்மியாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கோவிட் கேஸஸ் வந்து நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்தியாவுல ஓவராலா இருக்க பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது, கேரளாவுல பதிவாயிருக்கக்கூடிய இந்த 700 பிளஸ் அப்படின்னு
அப்படின்ற கேஸஸா இருக்கட்டும், இல்ல இந்தியா ஃபுல்லா ஒரு 1000 பிளஸ் கேஸஸ் அப்படின்னா கூட அது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அத வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல பதிவான ஒரே ஒரு கேஸ் தான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா எவ்வளோ சஃபர் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இதுவும் வந்து டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இப்ப அதுக்காக ரொம்ப நம்ம வந்து பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்ப எப்படி சிங்கப்பூர், இந்தோனேசியா, யுஎஸ்ஏலலாம் டிராஸ்டிக்கா கேஸஸ் இன்கிரீஸ் ஆகுதோ, அந்த மாரி இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸஸ் டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் ஆகல. பட் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு லாக்டவுனுக்குள்ளார போவோமா? 2020, 21ல நடந்த மாரி லாக்டவுன்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் சிச்சுவேஷன்ஸ் மாறுச்சுன்னா, மேபி இங்கேயும் லாக்டவுன்ஸ் வரலாம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல கோவிட் வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்ம தான் எவ்வளோ சேஃபா இருக்க முடியுமோ, அவ்வளோ சேஃபா இருந்துக்கணும். பட் முன்னாடி மாரி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வராது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் நமக்கு வராது அப்படின்றத நம்ம நம்புவோம். இதுதான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த கோவிட் பத்தின நியூஸோட அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் மேருமாடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.